அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்த. நண்பர்களே, 28/12/2025 அப்படியே ரொம்ப வேகமா 2025 நம்மளை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அருமையான ஞாயிற்றுக்கிழமை. அனைவரும் தஞ்சாவூர்ல ஒன்றாக சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். 28ஆம் தேதி அருமையான ஒரு மீட்டிங். அதில் நிறைய அன்பு உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் எல்லாம் வர்றாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. தமிழகத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இங்கே வர இருக்கிறார்கள். நாம் இந்த பஞ்சவச்சி புத்தகத்தை தஞ்சாவூரில் 3வதாக வெளியிட இருக்கிறோம். எல்லோரும் இன்புற்று மகிழ்வோடு இருக்க இந்த பஞ்சவச்சி புத்தகம் உங்களுக்கு பயன்படும். அனைவரும் வாருங்கள், நாம் ஒன்றாக தஞ்சாவூர் மாநகராட்சி திடலில் ஒன்றாக சந்திப்போம். நல்ல நாள். இந்த 28ஆம் தேதி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 ராகு காலத்துல போய் நீங்க காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையம்மன் வழிபாடு செய்யுங்கள், அதே போல பத்ரகாளியம்மன் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7:46 வரைக்கும் வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. அதிகாலை 5:18 வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. காலை 7:02 வரைக்கும் வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதன் பின்பு பரீகம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி. அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். காலை 7:46 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு மாலை 6:14 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். ரத்தன் டாடா அவருடைய பிறந்த தினம். ஒரு அருமையான ஒரு தினம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். வழக்கம் போல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தனுசு ராசி மண்டலத்துல காளி வண்ணா விட மாட்டாங்க போல. ராகு கும்பத்துல, சனி சந்திரன் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி.
7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.